ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரேஷன் ஷாப் பொறுத்தளவு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே அதிலே சொல்லியிருந்தாங்க எந்தெந்த டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு. அந்த பிடிஎஃப் இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுபடி பார்த்தா ரிசல்ட் நமக்கு வந்து 24/12/2024, அதாவது நேற்றே ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் இன்னுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதே கொஸ்டினை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அமைச்சர் சார்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? இப்போ நம்ம எவ்வளோ நாட்களுக்குள்ள முடிக்க போகிறோம்? நடந்துட்டு இருக்கு. முதல்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு கணக்கீடு செய்ய வேண்டியது. அதன் பிறகு அதற்கான அறிவிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக. அந்த காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதற்கு படிவங்கள் வழங்கப்படுகிறது. பிறகு அந்த படிவங்கள் பெற்ற பிறகு அவர்களுக்கான நேர்காணல் இதுகள்லாம் நடத்தி, அந்த நேர்காணல் ஓரளவு எல்லா இடத்துலையும் முடிஞ்சிருக்கு. மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சரிபாதியாக பிறகு நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சேர்த்து போடணும். ஏறத்தாழ 2,96,000 விண்ணப்பதாரர்கள் 3,440 பணிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அந்தந்த மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இதுக்கிடையில பொங்கல் தொகுப்புகள் இந்த விற்பனையை பண்றோம். அதையும் தொடர்ந்து அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்கன்னா, அந்த அறிவிக்கிற அந்த அறிவிப்பு பொருள்களையும் விலையில்லாத அந்த பொருள்களை பொங்கல் கிஃப்ட், அதாவது அன்பளிப்பு பரிசு பொருளை கொண்டு கொடுக்க வேண்டிய அந்த வேலை இருக்கு. எல்லா வேலைகளையும் செய்யலாம். இப்போ மழை காலம், அங்கங்கே நம்முடைய மீட்பு பணிகள்லையும் நம்முடைய துறையை சார்ந்தவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் நம்முடைய ஏசிஎஸ் போனாங்க, ஆர்சிஎஸ் போனாங்க. அனைத்து நிலையிலான கூட்டுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள்லாம் எல்லா பணியிலையும் ஈடுபட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் தொகுப்பு இப்போ கொடுக்கறதுனாலையும் ப்ளஸ் வந்து மழை போன்ற இயற்கை காரணங்களாலையும் இது வந்து டிலே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரிசல்ட்டை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டிசம்பர் 31க்குள்ளே எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொங்கல் முடிஞ்சு தான் நம்ம வந்து ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே வந்துடும் ரிசல்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.